வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம இந்த வீடியோவில் அல்ஜிப்ராவில் ஷார்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பாலினாமியல் ரிங்ஸ். ஸோ அதில் தான் இப்போ நம்ம கன்டினியூஷன் பண்ணலாம். இஃப் p of x equal to a0 plus a1x plus and so on am x bar m and q of x equal to b0 plus b1 of x plus bn x bar n are in field of x, that is a ring of polynomial. Okay, so ring of polynomial na f of x. p of x and q of x are equal எப்போ சொல்லலாம்னா coefficient of p of x, that is ai equal to ba. corresponding coefficients வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா these two polynomial equal. சரிங்களா, ஒரு சின்ன நோட் ஒன்று பார்த்துக்கலாம். let f be a field, the ring of polynomial in the indeterminate x written as f of x, the set of all symbols a0 plus a1x plus a2x square plus and so on an xn. இதில் n வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர். அதுக்கப்புறமா a0 a1 a2 அப் டு an வந்து ஃபீல்டுலேருந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா, 147th. ஸோ 147 பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா ஷார்ட் பாயிண்டில் f of x equal to a0 plus a1 x plus and so on an x bar n not equal to 0 வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக டிகிரி ஆஃப் எக்ஸு ஒரு நம்பர் வரும். தட் நம்பர் ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் பவர். டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என். இந்த இடத்துல என்ன தான் நம்மளுக்கு எக்ஸ் பார் என் தான் ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட். தட் இஸ் கால்டு டிகிரி ஆஃப் தட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என். ஸோ ஒரு நோட்டு பார்த்துக்கலாம். பாலினாமியல் இஸ் எ கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன். என்ன அர்த்தம்னா எக்ஸ் டைம் எதுவுமே இல்லை, இட்ஸ் டிகிரி இஸ் 0. அதனால் பாலினாமியல் 0 மீனிங் கிடையாது அது. சரிங்களா, பாலினாமியல் 0 கிடையாது, கான்ஸ்டன்ட் டேம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். டிகிரி வந்து 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 148. இது கூட ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் 2 நான்-ஜீரோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு. ரெண்டு பாலினாமியல் எடுத்திருக்கோம். ப்ராடக்ட் பண்ணிவிட்டு டிகிரி எடுத்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டிகிரி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இது எப்படின்னு புரியுதுங்களா? ஏன்னா இப்போ ரெண்டு பாலினாமியல் ப்ராடக்ட் பண்ணோம்னா பவர் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பவரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ப்ளஸ்ன்னு தானே வரும். ஸோ இங்கே ப்ராடக்ட்டில் இருக்கும், இங்கே ப்ளஸில் இருக்கும் நமக்கு. இது 148th பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 149th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு 2 நான்-ஜீரோ எலிமெண்ட்ஸ்ன்னு எஃப் ஆஃப் எக்ஸில் எடுத்துக்கிறோம். தென் டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நார்மலி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஏன்னா ஒரு பாலினாமியலுடைய டிகிரியும் இன்னும் ரெண்டு பாலினாமியலை ப்ராடக்ட் பண்ணிட்டு பண்ணுற டிகிரியும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வரலாம், இல்லைன்னா கிரேட்டராக இருக்கலாம். நம்மளுக்கு இன்னொரு சிம்பிள் ஒரு நம்பர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். இதில் வந்து இன்டெக்ரல் டொமைன் நமக்கு என்ன மீனிங்கு? இட் ஹாஸ் நோ ஜீரோ டிவைசர் இல்லையா? அதாவது 2 நான்-ஜீரோ நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 0 வருன்றது நம்மளுக்கு ஜீரோ டிவைசர் டெஃபினேஷனு. ஸோ இன்டெக்ரல் டொமைன்ன்றது இட் ஹாஸ் நோ ஜீரோ டிவைசர். சரிங்களா, ரீகால் பண்ணிங்க. ஸோ டிவிஷன் அல்காரிதம். டிவிஷன் அல்காரிதம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்பரில். கிவன் 2 பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸு நாட் ஈக்குவல் 0 அது மாதிரி எடுத்துக்கிறோம் எஃப் ஆஃப் எக்ஸில். தென் தேர் எக்ஸிஸ்ட் 2 பாலினாமியல் டி ஆஃப் எக்ஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் இன் ரிங் ஆஃப் பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் ஜிஎக்ஸ் ப்ளஸ் ஆர்எக்ஸ். வேர் இந்த ஆர் ஆஃப் எக்ஸ் 0 வரலாம், இல்லைனா டிகிரி ஆஃப் இந்த ஆர் ஆஃப் எக்ஸு லெஸர் தென் டிகிரி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு வரும். சரிங்களா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக யூக்ளிட் லெம்மா தான் அது. இங்கே இடத்துல வந்து நம்மளுக்கு டிவிஷன் லெம்மான்னு போட்டிருக்காங்க பிகாஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்றதுனால. 152ல் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்ததில் இன்டெக்ரல் டொமைன் பார்த்தோம், இப்போ வந்து யூக்ளிடியன் ரிங்குன்னு வருது. 153 பாயிண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் பிரின்சிபல் ஐடியல் ரிங். ஒன்று இன்டெக்ரல் டொமைனாக இருக்குது, யூக்ளிடியன் 2 இருக்குது, தேர்டு பிரின்சிபல் ஐடியல் ரிங்காக இருக்குது. சரிங்களா,
154 வந்து நம்மளுக்கு சப்சீக்வெண்ட்டாக கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. A polynomial p of x belongs to f of x is said to be irreducible over f if whenever p of x is equal to எப்படி எழுதுனா ஆக்சுவலாக irreducible அப்படின்னா என்ன மீனிங் பார்த்திங்கன்னா ஒரு பாலினாமியில் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். a of x b of x ரெண்டுமே ரிங் ஆஃப் பாலினாமில் இது எடுத்துக்கிறோம். தென் ஒன் ஆஃப் a of xோ இல்லை b of xோ டிகிரி என்னவாக இருக்கும் உங்களுக்கு 0 இருக்கும். அதாவது ரெண்டு பாலினாமியில் ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஒன்று வந்து பாலினாமிலாக இருக்கும், இன்னொன்று வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமிலாக இருக்கும். ஆக்சுவலாக பாலினாமில் ரெடியூஸ் பண்ண முடியாதுன்றது தான் மீனிங் அதுக்கு. ஸோ டெஃபினேஷனை வச்சு நம்ம சொல்லணும்னா இப்படி சொல்லிக்கலாம். ஒன் ஆஃப் a of x ஆர் b of x வந்து ஹேஸ் டிகிரி 0, தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஸோ அடுத்து ஒரு நோட்டு பார்த்துக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டு. ஏன்னு பார்த்தோம்னா irreducibility எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆக்சுவலாக டிஃபென்ஸ் ஆன் த ஃபீல்டு ஓவர் வாட் அதுதான் நம்மளுக்கு வந்து டாமினண்ட்டாக கை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோன்னா பாலினாமியல் x² + 1 பார்த்தீங்கன்னா இஸ் irreducible. இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியாது ஓவர் இதில் ரியல் ஃபீல்டில், பட் நாட் ஓவர் த காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட். ஏன்னு பாருங்கள், இப்போ தான் பார்த்தோம் நம்ம irreducibleக்கு என்ன பார்த்தோம், இந்த ஃபங்க்ஷன் பக்கத்தில் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான் இருக்கும் பாலினாமியல், ரைட்டா? ஆனால் பட் இந்த ஃபங்க்ஷனை ரியலில் தான் we cannot express, அதனால தான் irreducible சொல்கிறோம். பட் காம்ப்ளெக்ஸில் பாருங்களேன், x² + 1 we can write x + I into x minus. அப்போது இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல். ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல் வரணும் இல்லையா, பட் எக்ஸ் அட்லீஸ்ட் வந்துடுச்சு. அப்போது இது திஸ் இஸ் நாட் irreducible ஓவர் த காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட். ஸோ இது நம்மளுக்கு இதுன்னு கிளியராக புரியுது. irreducible எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த ஃபீல்டு ஓவர் த ஃபீல்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இருக்குது. irreducible நம்மளுக்கு ப்ராப்ளமும் இருக்குது, அதை நான் போடுறேன் உங்களுக்கு பிறகு, ஏன்னா சம்ஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ ஷார்ட் பாயிண்ட் போயிட்டுனால அதை நான் விட்டுருக்கேன். 155th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனி பாலினாமியல் இன் ரிங் ஆஃப் பாலினாமியல் கேன் பி ரிட்டன் இன் எ யூனிக் மேனர் ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் irreducible பாலினாமியல்ஸ் இன் ரிங் ஆஃப் பாலினாமியல். புரியுதுங்களா? ஒரு பாலினாமியல் நீங்கள் எப்படி இது பண்ணி எழுதலாம், எந்த இதுவுமே irreducible பாலினாமியலை நீங்கள் இது பண்ணி ப்ராடக்டில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 156ல் பார்த்தீங்கன்னா ஐடியலில் வருது. இன் f of x is a maximal ideal என்ன ஆகணும்னா p of x வந்து irreducible over f. இதுக்கு இப்போ ஆக்சுவலாக irreducible மட்டும் நம்ம சொல்லக்கூடாது, எப்போ irreducible ஓவர் வாட் ஃபீல்டு, ரியல் ஃபீல்டாக காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டாக ரேஷ்னலாக, எப்போ அந்த irreducibility பொறுத்த வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபீல்டு. அதனால் கேர்ஃபுல்லாக பாருங்கள் அதை. இப்போ பார்த்த மாதிரி அதே மாதிரி பாலினாமியல்ஸ் ஓவர் த ரேஷ்னல் ஃபீல்டு. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா polynomials over the rational field. The polynomial f of x is equal to a0 plus a1x plus and so on an xn, where the a0, an, a2 and so on an are integers, is said to be primitive. Primitive na one na vaching actually primary. So when we start a primary school na 1 to 5 solranga, so appo primitive na greatest common divisor of these coefficients equal to 1. சரிங்களா? ஸோ ப்ரிமிட்டிவ் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கோஎஃபிஷியன்ஸ்க்கு வந்து ஜிசிடி போட்டோம்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஒன்று தான் வரும். தட் மீன்ஸ் கிரேட்டஸ்ட்டு காமன் டிவைசர் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. ஒன் 58ல் பார்த்தோம்னா ரெண்டு ப்ரிமிட்டிவ் பாலினாமியல் எடுத்துக்கிறோம். இட் ப்ராடக்ட் ஆல்சோ ப்ரிமிட்டிவ் பாலினாமியல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிமிட்டிவ் பாலினாமியல் என்ன, அந்த கோஎஃபிஷியன்ஸ் a0, a1, an வந்து அதுக்கு ஜிசிடி போட்டால் ஒன்று தான் வரும். there is no GCD of that coefficient of f of x and g of x. ஸோ அந்த மாதிரி ரெண்டு ப்ரிமிட்டிவ் பாலினாமியல் we can multiply, it's also a primitive polynomial. 159 ஒரு சின்ன டெஃபினேஷன் கண்டென்ட். இந்த கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாலினாமியலில் a0, a1, an இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கு நீங்கள் இன்டிஜர்ஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் போட்டிங்கன்னா சம் வேல்யூ வரும். புரியுதுங்களா? அதாவது
a0 an a1 a2 அப் டு an வரைக்கும் அந்த இண்டீஜர்ஸ்க்கு நம்ம காமன் டிவைஸர் போட்டு 1 வந்தால் தட் இஸ் ப்ரிமிட்டிவ். சம் ஜிசிடி வந்துச்சுன்னா தட் இஸ் கண்டென்ட். சம் கண்டென்ட் அதில் இருக்குது. ஒரு சின்ன நோட் ஒன்று பார்த்துக்கலாம். Given any polynomial p of x with integer coefficient, it can be written as p of x equal to d q of x, where d அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா content of p of x. அப்போ அந்த greatest common divisor of that அந்த காமனை வெளியே எடுத்துடுறாங்க. and where q of x is primitive polynomial. புரியுதுங்களா? ஒரு பாலினாமியல் இருக்குது. அந்த பாலினாமியலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கண்டென்ட் கண்டுபிடிக்கிறோம். கண்டென்ட் மீன்ஸ் அதில் இருக்க காமன் டைம் எலிமெண்ட்ஸ் வெளியே எடுத்துருங்களா. காமன் டைம் வெளியே எடுத்தோம்னா மிச்சம் இருக்கிற q of x என்னவாக இருக்குன்னா ப்ரிமிட்டிவ் பாலினாமியல். தட் மீன்ஸ் ப்ரிமிட்டிவ்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு ஜிசிடி வராது. அதை நம்ம எடுத்துட்டோம்ல, அதை தானே டின்னு வச்சுருக்கோம் நம்ம இங்கே. ஓகே, அடுத்து காஸ் லெம்மா பார்த்துடலாம். இதில் காஸ் லெம்மா பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு படிச்சிக்கிட்ட ஒன்றுமே இல்லை. If the primitive polynomial தான் எடுத்துக்கிறாங்க can be factored as the product of the polynomial having rational coefficients. ஸோ primitive polynomial எடுத்து ஃபேக்டராக எப்படி ஃபேக்டர் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் ஆஃப் polynomial having rational மாற்றிடுறாங்க. சரிங்களா? and it can be factored as the product of two polynomials having integer coefficients. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா காஸ் லெம்மா நேமிங்கில் சம்டைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நாட் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இர்ரெடியூசிபிளில் இல்லை சம்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 161 பார்த்தோம்னா மானிக், இண்டீஜர் மானிக் டெஃபினேஷன். இப்போ ப்ரிமிட்டிவ் கண்டென்ட் பார்த்தீங்களே அது மாதிரி a polynomial is said to be integer monic na if all its coefficients are integers and its highest coefficient என்னவா இருக்கணும், 1 இருக்கணும். It is similar to what, primitive தான். ஏன்னா உங்களுக்கு ஐடியா புரியும்னு நினைக்கிறேன். ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ வரணும், 1ன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு அங்கே ஜிசிடி வராது. கரெக்டாக நோட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்டிஜர் மானிக் பாலினாமியல் இஸ் ப்ரிமிட்டிவ். ஆக்சுவலாக இன்டிஜர் மானிக் பாலினாமியல் ப்ரிமிட்டிவ் வர மாட்டாது. மேலே இன்டிஜருக்கு மேலே வேறு ரேஷனல் அது மாதிரி எதனா மாத்திரம் மேபி சேஞ்ச் ஆகும். 162 பார்த்தோம்னா if an integer monic polynomial factors has the product of two non-constant polynomial having rational coefficients, then it factors as the product of two integer monic polynomials. முன்னாடி காஸ் லெம்மா பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கு பாருங்கள் காஸ். சரி, இன்னொரு நேம் தரோம். இந்த 163 நீங்கள் படித்து வச்சிங்க. நம்ம இர்ரெடியூசிபிள் போடுறதுக்கு இந்த தேரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்மு போடுவோம். ஒரு இன்ட் ஞாபகம் வச்சிங்க. சரிங்களா? the Eisenstein criterion. ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறோம். be a polynomial with integer coefficient. அதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. integer coefficientsல ஹேண்டில் பண்ணுறோம். சப்போஸ் தட் ஃபார் சம் ப்ரைம் நம்பர், ஏதோ ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்து அந்த ஏஎன் டேம் இருக்கு இல்லையா, அதை டிவைட் பண்ணாத மாதிரி ஒரு ப்ரைம் எடுத்துக்கிறோம். தென் இந்த ஏநாட் இருக்குல்ல, இந்த ஏநாட்டை அந்த ப்ரைமை ஸ்கொயர் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணாத மாதிரி ரெண்டு கண்டிஷன். அதாவது ஏஎன்னு நாட் டிவைட் பை பி அண்டு ஏநாட்டை பி ஸ்கொயரால் டிவைட் பண்ண முடியாது இருந்துச்சுன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், இர்ரெடியூசிபிள் ஓவர் த ரேஷனல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சம் போடுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இதை வச்சு நம்ம போட்டுடலாம். இந்த தேரத்தினுடைய க்ரைட்டீரியன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரேஷனலில் கொடுத்து ரேஷனலில் வெதர் இட் இஸ் இர்ரெடியூசிபிளாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வெரி சிம்பிளாக போட்டுடலாம். ஒரு பாலினாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஏஎன்னை ஒரு ப்ரைம் டிவைட் பண்ணக்கூடாது, ஏநாட்டை அந்த ப்ரைமால் ஸ்கொயர் பண்ணால் டிவைட் ஆகக்கூடாது. அப்போ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும், உங்களுக்கு இர்ரெடியூசிபிள் ஓவர் தி ரேஷனல்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ஆக்சுவலாக இர்ரெடியூசிபிள் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபீல்டு தான். ஸோ ரேஷனலுக்கு நம்ம இந்த தேரத்தினுடைய க்ரைட்டீரியத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுங்க அதை.
அடுத்து ஒரு தேரம், இஃப் p இஸ் ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா பாலினாமியல் x பவர் n மைனஸ் p இஸ் இர்ரெடியூசிபிள் ஓவர் ரேஷனல். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இது ரெண்டு வச்சு நம்ம சம்மு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப செக் பண்ண வேண்டியதில்லை, டக்குன்னு போட்டு வேல்யூ போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஒரு ப்ரைம் எடுத்துக்கிறோம், எக்ஸ் பவர் n மைனஸ் தட் ப்ரைம்னா அது என்னது ஆட்டோமேட்டிக்காக இர்ரெடியூசிபிள் ஓவர் ரேஷனல். ஸோ இது ரெண்டுமே ரேஷனலுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த வீடியோனுடைய லாஸ்ட்டு, if a is rational and x minus a divides an integer monic polynomialனா அந்த இன்டிஜர் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்னா then a must be a integer. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த செக்ஷனுடைய கடைசி இதுக்கப்புறம் இன்னும் ஒரு செக்ஷன் தான் இருக்குது நம்மளுக்கு. ரிங் தியரி ஓவர் ஆகிடும். அதுக்கப்புறம் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வெக்டர் ஸ்பேஸ் மூவ் ஆச்சுன்னா அல்ஜிப்ரா ஆல்மோஸ்ட் ஓவர். ஷார்ட் பாயிண்ட்ஸில் கொஞ்சம் உங்களுக்கு செலக்ட் பண்ணி பிடிக்கிறது, இல்லை அதில் இம்பார்ட்டன்ட் போட்டுருக்குது, அப்படியே படிங்க. முடிஞ்சால் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நோ டவுட் எக்ஸாமை யூ கேன் ஹேண்டில் வெரி ஈஸிலி. ஆல்மோஸ்ட் ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அல்ஜிப்ராக்கு. ஏன்னா அது எல்லாமே ஒரு கீ பாயிண்ட்ஸ் தான். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து பார்த்து நீங்கள் பயனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடவே வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.